இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஆதியாகமும் 4ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம ஒரு சில காரியங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள போகிறோம். தெரிந்து கொண்ட பிறகு நாம் ஆதியாகமத்துக்குள்ள ஆதியாகம் 4ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 4 நபர்களை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 4 நபர்கள் தான், வேற யாருமே கிடையாது. முதலாவது காயின், 2வது ஆபேல், 3வது சேத், 4வது ஏனோஸ். நோட் பண்ணிக்கோங்க. முதல் காயின். காயினை குறித்து 4ஆம் அதிகாரத்துல தான் ஆரம்பிக்குது. காயின், ஆபேல், சேத், ஏனோஸ். இந்த 4 பேரை குறித்து தான் இந்த 4ஆம் அதிகாரத்துல 4 நபர்களின் வாழ்க்கையை குறித்து மட்டும்தான் இந்த 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. காயின் 4ஆம் அதிகாரம் 1 இருந்து 24 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேல் 4ஆம் அதிகாரம் 2 10 வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. சேத் 4ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனோஸ் 4ஆம் அதிகாரம் 26 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 4ஆம் அதிகாரத்துல 4 நபர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. சரி, இதுல என்ன முக்கியமான செய்தி அடங்கி இருக்கு அப்படின்னா, முதலாவது காரியம் காயின் ஆபேல் அவர்களின் பிறப்பும் தொழிலையும் குறித்து சொல்லப்பட்ட அவருடைய பிறப்பு. முதலாவது இந்த மனுஷத்துல பிறந்த மனுஷன் தான் காயின் ஆபேல். அப்ப காயின் ஆபேல் பிறப்பு மற்றும் தொழில், இவங்க பிறந்தாங்க, என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்ற குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2வது காரியம் காயின் ஆபேல் காணிக்கையும் அங்கீகாரம். 2 பேரும் காணிக்கை செலுத்த போறாங்க. கர்த்தர் ஒருத்தருடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார். 3வது காரியம் காயின் ஆபேலை கொலை செய்வதும் அவனுக்கு பதிலாகவும் கொலை நடைபெறுகிறது. 4வது காரியம் காயின் தேவனிடத்திலிருந்து பெற்ற சாபமும் தண்டனையும். 4 நபர்கள், 4 காரியங்கள். என்னென்ன நபர்கள்? 4 பேர் சொல்லுங்க. காயின், ஆபேல், சேத், ஏனோஸ். 4 முக்கியமான செய்தி என்னன்னா, காயின் ஆபேல் பிறப்பு தொழில். முதலாவது காரியம் காயின் ஆபேல் பிறப்பு மற்றும் தொழில். 2வது காயின் ஆபேலின் காணிக்கையும் அங்கீகாரமும். அப்ப காணிக்கையும். 3வது காரியம் காயின் ஆபேலை கொலை செய்தது. கொலை, முதல் கொலை அங்கதான் நடைபெறுகிறது. காயின் ஆபேலை கொலை செய்தது. அன்னைக்கே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. கொலை செய்யற பிரச்சனை அன்றைக்கே ஆரம்பிச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப சர்வ சாதாரணமா மாறிச்சு. 50,000 பணம் கொடுத்தா கொலை செய்யறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க. அடுத்தது 4வது காரியம் காயின் தேவனிடத்திலிருந்து பெற்ற சாபமும் தண்டனையும். ஆதாமும் தண்டனை பெறுறான், அவனுக்கு பிறந்த பிள்ளையும் தண்டனை பெறுறான். பாருங்க, அந்த ஜெனரேஷன் தொடர்ந்து வருது பாருங்க. ஆதாம் பெற்றான், அதே சாபம் அவனுடைய பிள்ளையாகிய காயின் மேல வருது. அதனாலதான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆண்டவர் சாபத்தை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆதாம் சாபத்தை வாங்கினா அது அப்படியே சால்வ் ஆகல, அதன் தொடர்ச்சி அவனுடைய பிள்ளை காயின் மேல வந்து விழுது. அப்ப 4 நபர்கள், 4 காரியம். அப்போ முதலாவது என்ன காரியம் நடந்திருக்கு அப்படின்னா, முதலாவது காரியம் எழுதிக்கங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரியம். முதல் கற்பம் அடைதல் அப்படிது 4ஆம் அதிகாரத்துல தான் வருது. முதல் கற்பம் அடைதல். முதலாவது பெண் கர்ப்பம் அடைகிறது எங்க குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, வேதத்துல ஆதியாகவும் 4ஆம் அதிகாரத்துல தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாவது வசனத்தை வாசிக்கலாமா? 4:1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை இப்ப முதல் கற்பம் எங்க வருதுன்னா, ஆதியாகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2வது காரியத்துக்கு முதலாவது பிரசவமும் 4ஆம் அதிகாரத்துல தான் வருது. பிள்ளையை பெற்றேன், பிரசவம், டெலிவரி இங்கதான் வருது. 3வது எழுதிக்கங்க, முதல் குமாரன், கர்த்தராலே ஒரு பிள்ளையை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்று பெயரிடுகிறான். முதல் குமாரன். 4வது காரியம் முதல் சகோதரர். ஆதியாகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல காயினையும் ஆபேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் சகோதரர்கள்.
முதல் குடும்பம் எதுனா காயின், ஆபேல், ஆதாம், ஏவாள் தான் முதல் குடும்பம். பிள்ளைகளோடு சேர்க்கப்பட்ட முதல் குடும்பம். குடும்பம்னா பிள்ளைங்க இருக்கணுமா? அப்படியா? ஆண்டவர் அப்படி சொல்லலையே. வாசிக்குங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ம் 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 இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமா இருப்பார்கள். பிள்ளை பிறந்தாதான் குடும்பம் அப்படின்னு சொல்லப்படல. கணவனும் மனைவியும் இருந்தா அதுதான் குடும்பம். பிள்ளைகள் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். இப்ப பிள்ளைகள் நமக்கு பிறக்குதுன்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். பிள்ளைகள் வந்தாதான் குடும்பம் அப்படின்னா பைபிள் சொல்றது தப்பாய். பைபிள் சொல்றது கணவனும் மனைவியும் இருந்தா ஒரு குடும்பம். அதனாலதான் ஒரு ரேஷன் கார்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா கணவனுக்கும் ஒரு பிரதருக்கும் சிஸ்டருக்கும் மேரேஜ் ஆன உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ரேஷன் கார்டு கொடுக்குது. ஏன்னா உங்க குடும்பம் அப்படின்றத கவர்மெண்ட் ஆனர் பண்ணுது. பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். பிள்ளைகள் இருந்ததுதான் குடும்பம் அப்படின்னா வேதம் தப்பாயிடும். அதனால தெளிவா புரிஞ்சுக்க, கணவன் மனைவி இருந்தாலே அவர்கள் குடும்பம் தான். ஆண்டவருடைய பார்வையில் அவர்கள் குடும்பம் தான். அப்போ முதலாவது குடும்பம் ஆரம்பிக்கிறது. அடுத்து எழுதிக்கிங்க, 6வது காரியம். முதல் விவசாயி யாருன்னா காயின். பயிரிடுகிற வேலையை காயின் தான் செய்கிறார். முதல் விவசாயி. எல்லாமே பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்கு. 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். முதல் மேய்ப்பன் ஆபேல். 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். முதல் காணிக்கை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். முதல் காணிக்கை. முதல் பலிபீடம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். முதல் அங்கீகாரம் ரெகக்னேஷன் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 11வது காரியம் முதல் புறக்கணிப்பு, ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன். முதல் புறக்கணிப்பு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். 12வது முதல் தேவ ஆலோசனை. இந்த வசனத்தை வாசிக்கமா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனத்தை வாசிக்கலாம். முதல் ஆலோசனை. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால். அப்ப முதல் ஆலோசனை அதான் இங்க கொடுக்கிறார் ஆண்டவர். என்ன ஆலோசனை கொடுக்கிறார்னா, நீ நன்மை செஞ்சா உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யலைன்னா பாவம் வீட்டு வாசல் படியில படுத்திருக்கு. முதல் கொடுக்கிற ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா நன்மை செய்யணும். 13வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் கொலை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். காயின் ஆபேலை கொலை செய்கிறான். முதல் கொலை. 14வது காரியம் முதல் கொலைகாரன். அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளல. இப்ப 2 பேரும் காணிக்கை செலுத்த போறாங்க. இல்ல இல்ல, இப்ப ரெண்டு பேர் போறாங்கன்னா யார் கொண்டு வந்திருக்கலாம்? மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டுதான் மனுஷனை அழிச்சாரு. ஆனா ஆதாம் மூலமா வந்த சாபம் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டு தானே இருக்கு. நோவாவுடைய குடும்பம் திரும்ப பாவம் செய்யறாங்கல்ல. அவனுடைய பிள்ளை பாவம் செய்யறான், நோவா பாவம் செய்யறான். அப்ப பாவத்துக்கு ஸ்டாப் ஆகல. புரியுதுங்களா?
புது ஜெனரேஷன் வருது. ஆனா புது ஜெனரேஷன் பாவம் எங்க இருந்து வந்துச்சுன்னா நோவா குடும்பத்துல இருந்து தான் பாவம் வந்துச்சே தவிர ஜனங்கள் யாரும் பாவம் செய்யல. நோவாவோட பையன் பாவம் செஞ்சான்னு பைபிள் சொல்லுது. நோவாவே குடித்து வெறித்திருந்தான் பைபிள் சொல்லுது. அப்ப பாவத்துக்கு புல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு யாராலும் முடியல. அதனாலதான் இன்னைக்கும் ஜனங்கள் பாவத்தை மேற்கொள்றதுக்காக போராடிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஏன் ஆபேல் மேல அவனுடைய எரிச்சல் வந்துச்சுன்னா பக்கத்துல இருந்த ஆள் அவன் தான். இப்ப நம்ம கோபம் வருது அப்படின்னா நம்ம கோபத்தை ஒண்ணு பசங்க மேல காமிப்போம், இல்லைன்னா வீட்டுக்கார மேல காமிப்போம். தூரத்துல அம்மா மேல காமிக்க முடியுமா? முடியாது. நம்ம பக்கத்துல யாருக்கா மனிதனுடைய சுபாவம். அப்ப இவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா இவன் ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா கோபம் இவன் மேலதான் வரும். இவனாலதான் என் காணிக்க ஏற்றுக்கொள்ளப்படல. புரியுதுங்களா? இவனாலதான், இவன் முதல்ல கொடுத்ததுனாலதான் என் காணிக்கை ஏற்றுக்கொள்ள. நான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுப்பான் கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தினுடைய உச்சம் தான் கொலைக்கு வந்து. அப்ப இன்னைக்கு ஏன் கொலை பண்றாங்க அப்படின்னு கோபத்தின் உச்சம். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, என் ஹஸ்பண்ட் என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு, நான் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள செத்து போயிட்டாரு. பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள செத்து போயிட்டாரா? எப்படி நடந்துச்சு? கோபத்தின் உச்சம். ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த சண்டை போட்ட உச்சம் அவரை சூசைட் பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. செத்து போயிட்டாரு. இப்ப அந்த பொண்ணு தனியா குழந்தைய வச்சுட்டு இங்கதான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. அப்ப கோபத்தின் உச்சம் அவ்வளவு மோசமானது அன்னைக்கே. அப்படின்னா இன்னைக்கு டெக்னாலஜி, எவ்வளவு டெக்னாலஜி, கொலை செய்யறது எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனா எல்லாத்துக்குமே ஆண்டவர் நமக்கு வரைமுறைகளை வைத்திருக்கிறார். 15வது காரியம், முதல் இரத்த சாட்சி. வாசிப்போமா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம். எப்படி ரத்தம் கூப்பிடும்? அப்ப ஏன் மனுஷன் கழுத்தறுத்து கொலை பண்றானா? ரத்தத்துலதான் உயிர் இருக்கு. ரத்தம் போயிருச்சுன்னா உயிர் போயிரு. அப்ப ஆபேலுடைய ரத்தத்தை ஆண்டவர் நீதிமானாக பார்க்கிறார். முதலாவது இரத்த சாட்சி. 16வது காரியம், முதலாவது முக அடையாளம் காயினுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை 15வது வசனத்துல ஒரு அடையாளத்தை காயினுக்கு கொடுக்கிறார். 17வது எழுதிக்கிங்க, முதல் கட்டிட கலைஞர், ஃபர்ஸ்ட் பில்டர்ஸ் அவன் தான். காயின் தான் ஒரு நகரத்தை உருவாக்குறான். 17வது வசனம். முதல் பட்டணத்தையும் அவன் தான் ஏனோக்கு உருவாக்குறான். 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். முதல் 2 மனைவி எங்க வந்துச்சுன்னா 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல தான் வருது. ஆதாமோட ஜெனரேஷன் தான். ஏன்னா வேதத்தை உலகத்துல வேற யாருமே கிடையாது இல்லைங்களா? ஆதாமுடைய ஜெனரேஷன் தான். ஆதாமுடைய பிள்ளைகள் தான் அந்த காயினும் ஆதாமுடைய பிள்ளை தான். வேற பூமியில யாருமே கிடையாது இல்ல. ஆதாமுடைய பிள்ளைகள் தான். ஆதாமுடைய பிள்ளைகளை தான் கல்யாணம் பண்ண. வேற யாருமே பூமியில இல்ல. ஆமா, அவங்களுக்குள்ளே. அதனாலதான் ஆபிரகாம் தன்னுடைய சகோதரின்னு தன்னுடைய மனைவி சொல்றான். தன்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்ல. இப்ப சிஸ்டர்ஸ அந்த காலத்துல மேரேஜ் பண்ணி இருக்கிறாங்க. சொல்றான்ல, இவன் என் சகோதரி அப்படின்னு சொல்றான். உண்மையாலே சகோதரி தான். அப்ப சிஸ்டர்ஸ் தான் மேரேஜ் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா உலகத்துல பாப்புலேஷன் கிடையாது. இப்ப காயின் யார கல்யாணம் பண்ணிப்பானா? ஆதாமுடைய ஒரு பிள்ளையத்தான். அப்ப ராட்சசர்கள் பிறப்பதற்கு யார் காரணமா இருந்ததுன்னா, ஒரு தேவனுடைய சன்னதி, ஒரு சாபம் நிறைந்த சன்னதியிலிருந்து வந்தவர்கள் தான் ராட்சசர்கள். அடுத்தது நம்ம பார்க்கலாம். முதல் கட்டிடம், 18வது காரியம். முதல் கட்டிடத்தை யார் உருவாக்குனானா? ஏனோக்கு. இரட்டை மனைவிகள், முதல் இரட்டை மனைவிகள் எங்க இருந்து வந்துச்சுன்னா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல. முதல் கூடாரவாசி, 20வது காரியம், முதல் கூடாரவாசி யாபால். இவர் தான் முதல் கூடாரவாசியா இருந்திருக்கிறார்.
21வது காரியம், முதல் இசை கலைஞன் பூபால். 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். 22வது காரியம், முதல் ஆசாரி கார்பெண்டர் தூபால் காயின். முதல் சகோதரி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். முதல் பேரன்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். இதுவரைக்கும் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுனா காயினை குறித்து சொல்லி. இப்பதான் புது ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 25வது காரியம், புது ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவர்கள் ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பதான் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு ஒரு புது ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகுது. ஆதாமுக்கு அப்புறம் ஒரு புது ஜெனரேஷன் தேவனை தொழுது கொள்வதற்கு ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல முதல் நடந்த காரியம். 25 காரியம் முதல் காரியமா நடந்தது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமுடைய வம்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லாமைக்கின் செயல்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சேத்தின் பிறப்பும் அவனுடைய வம்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25 காரியத்தை உள்ளடக்கியிருக்கு. முதலாவது நடந்த 25 காரியங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல இருக்கு. நம்ம இதுவரை இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் பார்த்திருக்கிறோம். இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. 3வது வசனத்தை வாசிக்கலாம். 2-3 வசனத்தை வாசிக்கலாம். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். தலையீட்டுகளை கொண்டு வந்தான். அப்ப 2 பேருமே காணிக்கை செலுத்துறாங்க. எப்படி காணிக்கை செலுத்துறாங்க அப்படின்றத வித்தியாசம். 2 பேருமே காணிக்கை செலுத்துறாங்க. அப்ப காயின் எப்படி காணிக்கை செலுத்துறானா, நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு செலுத்துகிறான். ஆனா ஆபேல் நிலத்துல எப்படிப்பட்டதை செலுத்துறானா, முதன்மையானதை செலுத்துகிறான். அப்ப 2 பேருமே காணிக்கை செலுத்துறாங்க. யாருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ள? முதன்மையானதை செலுத்தணும். ஃபர்ஸ்ட் கனி. அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுக்கிற எல்லாவற்றிலும் முதல் கனிய தேவனிடத்துல கொடுத்துருங்க. உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்ப 2 பேரு காணிக்கை கொடுக்க போறாங்க. ஆனா 2 பேருடைய மைண்ட் செட்டும் வேறு வேறு விதமா இருக்கு. எப்படி இருக்கு? வேறு விதமா இருக்கு. சபைக்கு வருங்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் காணிக்கை கையில கொண்டு வருவாங்க, ஒரு சிலர் காணிக்கையே போட மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் அவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவங்களுடைய திறமைக்கு தக்கதாக கொடுக்கறாங்க. ஒருத்தர் வெறும் கையா இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் அவங்கள சபிச்சிருவான்னு சொல்லி ஜெபம் பண்ண கூடாது. இப்ப காணிக்கை அங்கீகரிக்கிற யாருன்னா, ஆண்டவர் என்ன மன நிலைமையில கொடுக்கிறோம் அப்படின்றது. என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாரி வாரி கொடுத்தாலும் ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுவாரு. இல்லாதவங்க கொடுத்தாலும் ஆண்டவர் அதை அக்செப்ட் பண்ண. 2 பேத்துடைய மன நிலைமையை பொறுத்து தான் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும். அப்ப காயின் ஆபேலுடைய காணிக்கை ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, ஏன் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னா, நம்முடைய மனநிலை இருக்கிறதுல பெஸ்டா கொடுக்கும். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுல பெஸ்டா கொடுக்கணும். அப்ப பெஸ்ட கொடுத்துட்டு வேஸ்டானதை கொண்டு போய் நம்ம கொடுக்க கூடாது. சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 3வது வசனத்தை வாசிங்க. சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை, நிலத்தின் கனிகள்னா விளைச்சல்ல இருந்தது.
விளைச்சல்ல வந்தது. உருளைக்கிழங்கு வந்துச்சா? உருளைக்கிழங்கு அதுல பெஸ்டானதை கொடுத்தானா தெரியல. இருக்கிறத கொண்டு வந்து கொடுக்கறான். ஆனா ஆபேல் எப்படி கொடுக்கறான் பாருங்க. 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்படி கொண்டு வர? தந்தை மந்தையின் தலையீற்றுகளையும் கொழுமையானவைகளை கொண்டு வரான். அப்ப ஆபேல் கொடுக்கும் போதே எப்படி கொடுக்கறான்னா பெஸ்டா கொடுக்கறான். அப்ப காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்காதற்கு காரணம் என்னன்னா, பெஸ்ட கொடுக்கல, ஏதோ கடமைக்குன்னு கொடுக்கணும். அப்ப நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது கடமைக்குன்னு கொடுக்க கூடாது. ஏதோ 10 ரூபாய் போடணும் அப்படின்றதுக்காக போடக்கூடாது. இருக்கிறதுல பெஸ்ட், நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை பெஸ்ட கொடுத்தோம் அப்படின்னா ஆண்டவர் அந்த காணிக்கையை அங்கீகரிப்பார். அதற்கான வேல்யூ நமக்கு கிடைக்கும். 5ஆவது வசனத்தை வாசிக்கலாம். 4 வாசிங்களே, 4 வாசிங்க. அப்ப ஏன் காணிக்கை அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா நான் எப்படி கொடுக்கணும் சொல்லுங்க? எப்படி கொடுக்கணும்? பெஸ்டா கொடுக்கணும். அப்ப என்கிட்ட என்ன இருக்கோ அத பெஸ்டா நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா அவர் என்னை சம்பூர்ணமான காயினை போல இருக்கிறதுல கொடுக்க கூடாது. இருக்கிறதுல பெஸ்ட். உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ அதை பெஸ்டா கொடுத்தீங்கன்னா ஆண்டவரும் பெஸ்டா நம்மை நடத்துவார். அப்ப காணிக்க கொடுக்கிறது தேவையில்லாத காரியம் இல்ல, பரலோகத்தை திறக்கிறதுக்கு ஒரு காரியம். ஏன் காணிக்க? அவர் ஆசீர்வாதனா நான் சம்பூர்ணம் அடைய முடியும். அப்ப அவர்கிட்ட இருந்து சம்பூர்ணம் வரணும் அப்படின்னா ஆபேலை போல பெஸ்டான காணிக்கைய ஆண்டவருக்கு கொடுக்கணும். காயினை போல ஏனோ தானோன்னு சொல்லி காணிக்க கொடுக்க கூடாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்ததற்கு, அவன் இருக்கிறதுலே பெஸ்டானத கடவுளுக்கு கொடுத்த போது ஆண்டவராகிய நீர் அதை ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரை காயினும் இருந்தவைகளை கொடுத்தான், ஆனால் ஆபேலோ தலையீற்றும் கொழுமையானவைகளை கொடுத்ததை அங்கீகரித்த தெய்வம். நாங்கள் கொடுக்கிற காணிக்கையும் நீர் அங்கீகரிக்கும்படி ஜெபிக்கிறான். இயேசுவின் ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏனோ தானோ என்று கொடுக்காதபடிக்கு இருக்கிறதுலே பெஸ்டானதை கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தருக்கு நற்காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை நீங்க தைரியப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இருக்கிறதுல பெஸ்ட ஆண்டவருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் எங்களை பெஸ்டாய் நடத்துவார் என்று சொல்லி முழு நம்பிக்கை உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.